ஒரு பேனில் 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி 3 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் ஃப்ரை ஆகிற வரைக்கும் அதை ஃப்ரை பண்ணி தனியாக எடுத்து வச்சுப்போம். கொஞ்சம் அந்த வெங்காயம் ஆறட்டும். இப்போ அந்த ஆயிலில் மறுபடியும் ஒரு ஸ்பூன் எக்ஸ்ட்ரா ஆயில் விட்டு 2 பிரிஞ்சி இலை, 2 பட்டை, 1 ஸ்டார் அனீஸ், 4 ஏலக்காய், 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாத்தையும் போட்டு நல்லா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசம் போகிற வரைக்கும் ஆயிலில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா இப்போ நம்ம ஆல்ரெடி கழுவி வச்சுருக்கிற ஒரு 3/4 கிலோ சிக்கனை அந்த ஆயிலில் சேர்த்துப்போம். சிக்கனை அந்த ஆயிலில் இஞ்சி பூண்டோட சேர்த்து நல்லா ஒரு 4 to 5 minutes 4லேருந்து 5 நிமிஷம் மீடியம் ஹீட்டில் வச்சு நல்லா அதை ஃப்ரை பண்ணி எடுத்துப்போம். இந்த மாதிரி ஆயிலில் சிக்கனை ஃப்ரை பண்ணோம்னா சிக்கன் நல்லா சாஃப்டாக டெண்டராக ஜூஸியாக இருக்கும். இது மாதிரி சிக்கனை நீங்கள் ஃப்ரை பண்ணதுக்கப்புறமா சிக்கன் நல்லா நிறம் மாறி வரும். அப்படி நிறம் மாறி வந்ததுக்கப்புறம் அதில் ஒரு 2 பச்சை மிளகா, 1 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் தனியாத்தூள், 1 ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் ஜீரகத்தூள், 3/4 ஸ்பூன் கரம் மசாலா, 1 ஸ்பூன் காஷ்மீர் மிளகாய்த்தூள், தேவையான அளவு உப்பு எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க. காஷ்மீர் தூள் நல்ல டிஷ்ஷுக்கு ஒரு கலரை கொடுக்கும், பட் காரம் இருக்காது. அதுக்காக தான் காஷ்மீர் மிளகாய் தூள் நம்ம சேர்த்துக்கிறோம். மசாலா எல்லாத்தையும் நல்லா சிக்கனோட கோட் ஆகிற மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. ஒரு 10 minutes அதை டிஸ்டர்ப் பண்ணாமல் வேகிறதுக்காக விட்டுடுவோம். இப்போ நம்ம ஆல்ரெடி கோல்டன் ப்ரௌன் கலரில் ஃப்ரை பண்ணி வச்சுருந்த வெங்காயத்தையும் கூடவே ஒரு 6 டேபிள் ஸ்பூன் தயிரையும் ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா இந்த பதத்துக்கு அரைச்சி எடுத்து வச்சுப்போம். இப்போ ஒரு 10 நிமிஷமாக சிக்கன் நல்லா வெந்திருக்கு. ஓரளவுக்கு அரை பதத்துக்கு வெந்துருச்சு. சிக்கனில் இருக்கிற ஜூஸ் எல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். அதிலே ஒரு 3 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு சேர்த்து நல்லா 2 பிளெண்ட் ஆகி வர மாதிரி கலந்து விட்டுக்குவோம். இப்போது அந்த சிக்கனில் நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்சுருக்கிற வெங்காயமும் தயிரும் சேர்ந்த பேஸ்ட்டை ஊற்றி நல்லா கலந்து விட்டுப்போம். நல்லா கலந்ததுக்கப்புறமா அதில் ஒரு 1/2 டம்ளர்லேருந்து 3/4 டம்ளர் வரைக்கும் தண்ணி ஊற்றி கன்சிஸ்டன்சியை நாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு 15 நிமிஷத்துலேருந்து ஒரு 20 நிமிஷம் வரைக்கும் மீடியம் ஹீட்டில் வச்சு மூடி போட்டு அதை வேகிறதுக்காக விட்டுடுவோம். டடா! ஆஸ் யூஷுவல் ஃபைனல் டச்சாக பொடி பொடியாக நறுக்கின கொத்தமல்லி தலையை சேர்த்து இறக்குனீங்கன்னா பாகிஸ்தானி ஸ்டைல் சிக்கன் ஷோர்பா ரெசிபி ரெடி. இந்த கிரேவி ரெசிபி மற்ற ரெசிபியை விட கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இன்றைக்கே ட்ரை பண்ணி பாருங்கள். இதை சப்பாத்தி, நான், ரொட்டி, ஃபுல்கா எதுக்கு வேணால் வச்சு சாப்பிட்லாம். இன்றைக்கே ட்ரை பண்ணி பார்க்கலாமா? பாய்.